இப்பதான் ஆரம்பிக்குது. ஜெபம். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலும் ஆண்டவரே, இந்த ஒரு மாதத்தையும் கூட நாங்கள் சுகமாய் கழிக்க ஜீவனோடு ஒவ்வொரு வாரமும் தவறாமல் உடைய வார்த்தைகளை தியானிக்க தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் ஆவியானவர் இந்த நேரத்தை பொறுப்பேற்று சுவாமி உடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஏசாயாவின் மத்திய பகுதிக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாரத்திலும் எங்களுக்கு நீர் சொல்லித் தருகிற காரியங்களை கற்றுக்கொள்ளுகிற கிருபையையும் அந்த வசனத்தின்படி அபியாசிக்கிற தயவையும் நீ தரும்படியாய் உண்மை நோக்கி பார்க்கிறோம். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாசிக்கிறவர்கள், வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லிவார் பார்க்கிறோம் சுவாமி. அதன்படி நாங்களும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபைதான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்வோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So, good evening and welcome everyone for this study. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் ஏசாயா 33ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த 33ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகத்தின் நடு பகுதியில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 66 அதிகாரங்கள் கொண்ட ஏசாயா புத்தகத்துல இந்த மதிய பகுதியான 33ஆம் அதிகாரத்தை இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இதுல இந்த அதிகாரம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, இஸ்ரேல் ஜனங்களை அழிக்க முயற்சித்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நியாயத்தீர்ப்பு. அதாவது எனிமீஸ் ஆஃப் காட்ஸ் பீப்புள், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நியாயத்தீர்ப்பு, அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஐயோ. இந்த ஐயோ 5 ஐயோக்கள் 28ல இருந்து 33ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கடைசி ஐயோ இந்த அதிகாரத்துல இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். சோ இந்த அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும் போது இது எருசலேமையும் எருசலேம் குடிகளுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எதிராய் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த எருசலேம் நகரத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு, அதுதான் சியோன். சியோன் மலை மேல்தான் இந்த நகரம் இருப்பதினாலே இந்த சியோன் என்ற பெயர் இந்த நகரத்திற்கும் கொடுக்கப்பட்டது, இந்த மலைக்கும் கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த முதல் வசனத்துல நாம யாரை பத்தி பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை தாக்கி வந்த அசீரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஏன்னா அவர்களை கண்டுதான் பயந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களுமாகட்டும் இஸ்ரேல் ஜனங்களுமாகட்டும் அவங்க செய்ய வேண்டாத காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு பயம் அவர்கள் மேல. இப்பவும் நாம் அதை தான் பார்க்கிறோம். அதாவது அந்த அசீரியர்களை, அந்த எனிமீஸ் ஆஃப் இஸ்ரேல், அவர்களை எப்படி அழைக்கப்படுகிறார்கள் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும். இவர்கள் போய் அவங்கள கொள்ளையிடவே இல்லை, ஆனா அவங்க இவர்களை கொள்ளையிடுகிறார்கள். இவர்கள் போய் அவர்களை துரோகம் பண்ணவே இல்லை, ஆனா அவர்களுக்கு இவர்கள் துரோகம் பண்ணுகிறார்கள். எருசலேம் குடிகள் அசீரியர்களை கண்டு பயப்படுகிறவர்கள். அவர்கள் இவர்களை எதிர்க்கிறவர்களோ கொள்ளை அடிக்கிறவர்களோ துரோகம் பண்ணுகிறவர்களோ கிடையாது. ஆனா அவர்களை போய் இவர்கள் கொள்ளையிடுகிறதும் துரோகம் பண்ணுகிறதும் பார்க்கணும். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஐயோ. தன் ஜனங்களை எதிர்க்கிற எல்லாருக்கும் அவர் தருகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஐயோ, உனக்கு ஐயோ என்று அவர் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம்.
அப்ப இந்த எருசலேம் ஜனங்கள் இந்த எருசலேம் ஜனங்களுக்கு சார்பாக கர்த்தர் பேசுவதை பார்க்கிறோம். அதை எதிர்க்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி, அது மாத்திரம் அல்ல, நீ இவர்களை கொள்ளையிட்டு முடிச்ச பின்பு நீ கொள்ளையிடப்படுவாய். இவர்களுக்கு விரோதமாய் நீ துரோகம் பண்ணி முடித்த பின்பு உன்னை துரோகம் பண்ணுவார்கள், உனக்கு துரோகம் நேரிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அதாவது இது அந்த அசிரியர்கள் இன்னும் படை எடுத்து வரல, படையெடுத்து வந்துருவாங்கன்னு பயந்துதான் இவங்க நிறைய காரியங்களை செய்தார்கள் என்று முந்தைய அதிகாரங்களில பார்க்கிறோம். பயத்தினாலே எசேக்கியா ராஜா போய் எகிப்து மக்கள்கிட்ட போய் உதவி கேட்டது, குதிரைகள் ரதங்களை வாங்க முயற்சித்தது எல்லாம் முந்தின அதிகாரங்களில நாம் வாசித்தோம். அப்போ அந்த அசிரியர்கள் இன்னும் வரல. ஏன்னு சொன்னா அந்த அசிரியர்களுடைய சேனை எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொன்னா அன்ஸ்டாப்பபிள் ஆர்மி. அவர்களை யாராலையும் தடுக்க முடியாது, யாரும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையில தான் அவங்களுடைய வல்லமை பொருந்திய ஒரு ஆமியா சேனையாய் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் எப்படியும் கொள்ளையிடுவார்கள், எப்படியும் வெற்றி பெறுவார்கள். நேர்மையான யுத்தத்தினாலே நேர்மையான வழியில தான் அவங்க செய்வாங்க அப்படின்னு எல்லாம் கிடையாது. எப்படியாவது அவர்கள் யுத்தத்தை செய்து சேனைகளை கொண்டு அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அது மாத்திரம் இல்ல, அவர்கள் என்ன மெஷர்ல இந்த மக்களை கொள்ளையிடுவதோ துன்புறுத்துவதோ இருக்கோ, அதே மெஷர்ல அவர்களும் கொள்ளையிடப்படுவார்கள், துன்புறுத்தப்படுவார்கள் என்று கர்த்தர் அந்த நியாய தீர்ப்பை அவர்களுக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கப்படக்கூடாது. ஏன்னு சொன்னா நம்ம எப்படி நியாயம் தீர்க்கிறோமோ அப்படியே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். That's not that you be not judged அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி என்ன விதத்துல யூ ஜட்ஜ், when you judge you will also be judged in the same measure அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதனால கர்த்தர் God is a sovereign God. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் எப்படி நம்மை இது பண்றாரோ அவ்விதமாகவே அவர் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கேட்ட உடனே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இஸ்ரேல் இல்லை, ஆக்சுவலா யூதா ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கர்த்தரை நோக்கி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் அவர்கள் கர்த்தரை நினைச்சு கூட பார்க்கல. தங்கள் பலத்தினாலே, தங்கள் சுய திட்டத்தினால, தங்களுடைய முயற்சிகளினாலே எத்தனையோ காரியங்களை செய்ய எத்தனித்தார்கள். அதோடு கூட எகிப்து மக்களை நம்பி அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி அவர்களிடத்துல ஓடி உதவி கேட்க போயிருந்தார்கள். ஆனா அதெல்லாமே இட் இஸ் ஆல் அ ஃபியூட்டைல் எஃபர்ட்னு அவங்க அறிந்த உடனே இப்போ அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கர்த்தரை நோக்கி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. they started to pray. அது எப்படி ஜெபிக்கிறாங்க, எப்படி கதறினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே நாங்க உமக்கு காத்திருக்கிறோம், எங்களுக்கு இறங்கும். அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும். அமளியின் சத்தத்தினாலே ஜனங்கள் அலைந்தோடி நீர் எழுந்திருக்கும் போது ஜாதிகள் சிதறடிக்கப்படுவார்கள். இப்போ எல்லாமே they put their trust in God. வெட்டுக்கிளிகள் சேர்க்கிறது போல உங்கள் கொள்ளை சேர்க்கப்படும், கிளிகள் குதித்து திரிகிறது போல மனுஷர் அதன் மேல் குதித்து திரிவார். இது ஒரு ப்ராஃபஸி. 4th verse ஒரு ப்ராஃபஸி ஃபுல்ஃபில்மெண்ட். அது அப்பவே ஃபுல்ஃபில்லும் ஆச்சு. அசிரியர்கள் தோற்கடிக்கப்பட்ட போது அவர்கள் பிரேதங்கள் அப்படியே சிதறி கிடந்ததாம். அப்போது ஜனங்கள் அதுல கடந்து போகும்போது அப்படி குதிச்சு குதிச்சு தாண்டி தாண்டி தான் போக வேண்டிய இருந்துச்சு. சில சமயத்துல நம்ம இந்த கல்லறைகள்ல எல்லாம் போகும்போது கூட நம்ம கல்லறை போய் ரீச் பண்றதுக்கு
நிறைய கலரைகளை தாண்டி 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 போகணும். அப்ப நம்ம ஆல்மோஸ்ட் லைக் ஜம்பிங் அண்ட் லீப்பிங் அண்ட் கோயிங் அந்த மாதிரி செய்வோம். அது மாதிரி தான் இங்க வெட்டுக்கிளிகளும் குதிச்சு குதிச்சு போகிற மாதிரி அந்த தெருவில் அவ்வளவு பிரேதங்கள் சிதறி கிடந்ததுதான் கிடக்கும் என்று ஒரு ப்ராஃபஸி. ஆனா இது வந்து அசீரியர் யுத்தம் பண்ணினப்ப எசேக்கியா காலத்துல அது ஃபுல்ஃபில்லும் ஆயிருச்சு. ஆனா இப்போ இங்க சொல்ற முத ஃபர்ஸ்ட் செகண்ட் வேர்ட்ஸ்ல நம்ம என்ன பார்க்கறோம்னா தேர் டிபெண்டன்சி ஆன் காட். ஸோ ஃபர்ஸ்ட் தே ரியலைஸ் ஹூ இஸ் காட். செகண்ட்லி தே ரியலைஸ் ஹூ தே ஆர், their unworthiness, their inefficiencies, and so they surrender to the Lord. அதுதான் நம்ம இந்த செகண்ட் வேர்ஸ்ல பார்க்குறோம். அது மாத்திரம் அல்ல, காலைதோறும் அவர்கள் புயம் போல அப்படின்னு சொல்லும்போது எவ்ரி டே தே யூஸ் டு கம் அண்ட் அட்டாக். அதனாலதான் அவங்க அப்படி சொல்றாங்க. நேற்று அதான் அன்ஸ்டாப்பபிள் ஆர்மின்னு சொன்னோம். தேர் வில் பி நோ சீஸ் ஃபயர், கண்டினியூஸ் பாம்பிங், கண்டினியூஸ் ஃபைட்டிங். அப்ப அன்னைக்கு அந்த அமினிஷன்ஸே வேற. வில்லுகள், யுத்தங்கள், மக்கள் காலாட்படையில வந்து செய்வாங்க. ஆனா இவங்க அந்த காலைதோறும் இருக்கிற அந்த யுத்த சத்தத்துக்கு பதிலாக காலைதோறும் உங்களுடைய இரக்கத்துக்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுடைய ஜெபம் அப்படியே மாறிடுச்சு. டோட்டல் சேஞ்ச் இட் ஹஸ் ஹேப்பன் டு தீஸ் பீப்புள். அந்த மாதிரி அவங்க காலைதோறும் ஜெபிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நமக்கு நல்லா தெரியும். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால அவங்க காலைதோறும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேணும்னு சொல்லி they put their trust fully on God, and with a very confident expectation they raise a prayer to God. இது வந்து ஒரு மாற்றம். இந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை அங்க பார்க்கிறோம். 4ஆம் வசனத்துல அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட வசனங்களின்படியே நிறைவேறிச்சு என்றும் நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த மக்கள் சிதறி கிடந்தார்கள், பிரேதங்களாய் கிடந்தார்கள், தாண்டி குதிச்சு உடனே எப்படி வெட்டுக்குழி குதிச்சு போற மாதிரி அந்த நிலைமைக்கு அவர்களுடைய முடிவு இருந்தது என்று சொல்லி அவர் பேச. 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல மறுபடியும் இந்த இடத்துல we see the attributes of God. இங்க என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். Suddenly the prophet makes us to realize the mightiness of our God, the attributes of our God. அது எப்பவுமே இட்ஸ் a part of worship இல்ல. when we want to worship, this is what we do. எப்பெல்லாம் நம்ம கர்த்தரை when we adore him, when we worship him, இந்த adorationல we only remember his attributes, and that can be done at any time, under any situation. இங்க யுத்தத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, ஒரு நியாய தீர்ப்பை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறாங்க. நடுவுல திடீர்னு we are reminded of God's attributes. It should be so even in our lives. நமக்கு பலவிதமான சூழ்நிலைகள், நெருக்கங்கள் இருந்தாலும், ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தாலும், அந்த சூழ்நிலையிலும் கூட நாம் கர்த்தர் நமக்கு செய்ததில்ல, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது நாம் நினைவு கூறும்போது மனம் தெளிவாகும். நமக்கு இருக்கிற பயம், குழப்பம் இதெல்லாம் நீங்கி போகும். இட்ஸ் a practical tip. You have to follow this. நிறைய டிப்ஸ் நம்ம ரெசிபீஸ்ல, குக்கிங் மெத்தட்ஸ்ல, கிளீனிங், இதுக்கெல்லாம் இப்போ இன்னைக்கு நிறைய டிப்ஸ் பார்க்குறோம். ரீடிங் த வேர்ட் அண்ட் ஃபாலோயிங் த வேர்ட்ல கூட இது ஒரு டிப்ஸ். என்ன அப்படின்னா, நம்முடைய நெருக்கமான சூழ்நிலையில நாம கர்த்தரை ஆராதிக்க முயற்சிக்கும் போது
ஒன்ஸ் அகைன் இந்த ஆராதனை வர்ஷிப் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம மைண்ட்ல ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு என்ன சொல்றது ஒரு டேப்லர் காலம் மாதிரி வந்துடுது, ஒரு டேபிள் மாதிரி வந்துடுது. அதல்ல, யூ ஹாவ் டு சின்சியர்லி ஃபீல், emotionally realize the attributes of God, the goodness of God. அப்போ நம்ம என்ன செய்வோம்னா நம்ம அறியாமையே நம்ம என்ன செய்வோம், அவரை ஆராதிப்போம். அந்த சமயத்துல நம்ம அறியாம ஆராதிக்கிற நேரங்கள்ல என்ன நடக்கும்னா மனம் புதிதாகும், மனம் தெளிவடையும், குழப்பங்கள் மாறிவிடும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்மளால ஒரு தீர்க்கமான முடிவுகள், தீர்மானங்களை எடுக்க முடியும். ஸோ இங்க திடீர்னு அவர் நடுவில் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். இதெல்லாம் சொல்லும்போது இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறப்போ நாம எதுக்கு இந்த அசீரியனுக்கு இவ்வளவு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு பயம், அந்த ஒரு குழப்பம் மாறும். அது மாத்திரம் அல்ல, அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கப்போ, அதாவது your life will be, your age would be filled with, ஒரு பர்த்டே விஷா கூட இதை நம்ம வச்சுக்கலாம். எப்படின்னா உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். எவ்ரி இயர் which is added to you would be filled with the perfect salvation, wisdom and knowledge from God. கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். இதுக்கு செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, யூ ஹாவ் டு ஃபியர் த லார்ட் அண்ட் நாட் ஃபியர் த மேன். இவங்க இது வரைக்கும் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. they were so afraid of Assyrians. ஆனால் அதை தான் இங்க மாற்றி அவர் இப்படியாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். இல்லை 3 ரெஃபரன்சஸ் இருக்கு. அதை நம்ம பார்த்தோம்னா நமக்கு அதுலேயும் இந்த காரியத்தை நாம பார்க்க முடியும். எசேக்கியேல் 27:6. எசேக்கியேல் 27 இந்த மாதிரி சமயங்கள்ல ஐ ரியலி நீட் ஹெல்ப். இஃப் சம்மன் கேன் ஹெல்ப் மீ இட் வில் பி ரியலி குட். ஓகே, 27:6 என்ன சொல்லுது? ஆஃப் ஓக்ஸ் ஃப்ரம் பாஷான் they made your oars, of cypresses wood from the coasts of Cyprus. They made your deck adorned with ivory. Anyway, I think this would be the reference for the next verse, not for this verse. So, அப்போ இதுதான் கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். இந்த 3 வசனமும் அடுத்து வருகிற இந்த லீபனோன், பைபிள் வச்சுக்கோங்க பக்கத்துல, அப்பதான் நான் சொன்னது ரைட்டா தப்பான்னு உங்களுக்கும் ஃபாலோ பண்ண முடியும். அந்த 3 வசனங்களுமே வரக்கூடிய வசனத்துக்கு தான் அது ரெஃபரன்ஸ். இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்ப நான் சொன்னது போல we see God being exalted. அவங்க அந்த ஜனங்கள் கர்த்தரிடத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஒரு அஷூரன்ஸோடு ஜெபிக்கிறாங்க. that itself is a great change, transformation and a success. ஏன்னா இது வரைக்கும் they were not depending on God, they totally forgot God and they were only depending on their own efficiencies, their own methods, and they were depending on Egypt for help. But now they have turned themselves to God. அதுதான் இப்ப முக்கியமான ஒரு காரியம். And when they say that we would wait now, it's an affirmation of their faith. அவங்க விசுவாசத்தையும் அவர்கள் அங்க அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதான் அவருக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற பொக்கிஷம்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவரால் நமக்கு கிடைக்கப்பட்ட பொக்கிஷம். ஏன்னு சொன்னா கர்த்தருக்கே கனமும் மகிமையும் வல்லமையும், அவருக்கே அல்ல ஐஸ்வர்யமும் எல்லாமே அவருக்குரியது
என்று சொல்லி நாம ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம வந்து முடியும் போது அதை சொல்லிதான் நாம முடிக்கிறோம். ஸோ we attribute everything to the glory of God. We attribute everything to the name of God. ஸோ அப்படி நம்ம செய்யும்போது அந்த காரியங்கள் நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமாய் முடிகிறது. இப்போ 7, 8, 9 தான் நம்ம என்ன பார்க்கிறோம்னா திரும்ப அந்த அந்த மக்களுக்கு அசிரியருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு இதை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? இதோ அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் வெளியே அலறுகிறார்கள், சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனம் கசந்து அழுகிறார்கள். பாதைகள் பாழாயின, வழிபோக்கர் இல்லை, உடன்படிக்கையை மீறுகிறான், நகரங்களை இகழ்ச்சி பண்ணுகிறான், மனுஷனை எண்ணாதே போகிறான். தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது, லீபனோன் வெட்கி வாடுகிறது, சாரோன் வனாந்திரத்துக்கு ஒப்பாகிறது, பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது. இந்த இதுக்கு தான் ரெஃபரன்சஸ் வந்து அந்த 3 வசனங்கள், எசேக்கியேல், மீகா, சகரியா, அந்த 3 வசனங்களும் இந்த பாசான், கர்மேல் அதற்கான கிராஸ் ரெஃபரன்சஸ். எனிவே என்ன இங்க வாட் டஸ் இட் சே அப்படின்னு சொன்னா, இட்ஸ் a judgment to the entire earth. இந்த இடத்துல the judgment to the earth or to all nations is pronounced. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, சமாதானத்துக்காக முயற்சித்தவர்களும் சரி, வல்லமையாய் போராடினவர்களும் சரி, எல்லாருமே மனம் கசந்து அழுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன்னு சொன்னா கர்த்தருடைய வல்லமை அங்கே விளங்குகிறது. அப்போ எதெல்லாம் தங்களை பெரிதா, எந்த நாடெல்லாம் அல்லது எதெல்லாம் வல்லமைக்கும் பெருமைக்கும் அடையாளமா இருந்ததோ அவைகள் எல்லாம் தரைமட்டம் ஆக்கப்படுகிறது. அதற்கு உதாரணமா தான் லீபனோன்னு சொல்றாங்க. லீபனோன்னு சொன்னாலே அங்க உயர்ந்த கேதுரு மரங்கள், சிடார் ட்ரீஸ், அதுதான் அதனுடைய டிப்பிக்கல் ஐடென்டிட்டி. எப்படி இஸ்ரேலுக்கு திராட்சை மரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், அத்தி மரம்ன்ற மாதிரி லீபனோன்னு சொன்னாலே சீடார் ட்ரீஸ், லீபனோனின் கேதூர் மரங்கள். அப்போ அந்த மரங்கள் எல்லாம் என்ன ஆகுதான், அந்த மரங்கள்னாலே அந்த மைட்டினஸ் அடையாளம், டால் அண்ட் மைட்டி, அது அது அப்படியே என்ன ஆயிருது, சுருங்கி போய் ஷ்ரிவல் ஆயிருது. அப்ப அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கிறக்கே வாய்ப்பு இல்லை. பட் இட் ஹேப்பன்ஸ். அதுக்கான ஏப்ரு வார்த்தைய ஒரு பயங்கரமான வார்த்தையா இருக்கு. அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கே முடியல. அது எல்லாருமே அதை வந்து சரியான விதத்தில் அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த வல்லமை, இந்த ஒரு மாற்றம் இது எப்படி இருந்ததுன்னா, அந்த தூதன் வந்து, கண்ணுக்கு தெரியாத தூதன் வந்து அவர்கள் அந்த பாளையத்துல 1,85,000 பேரை அடித்தது போல, அது அந்த நிகழ்வு வந்து ஒன் கேனாட் காம்ப்ரிஹெண்ட், ஒன் கேனாட் ஈவன் இமேஜின். கண்களால கூட அதை பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலை அது மாதிரி தான் ஒரு இப்போ இருக்கிற அந்த நியாய தீர்ப்பும் இருக்கும். பூமி மேல நடக்கிற அந்த நிகழ்வுகள் அவ்விதமாய் இருக்கும்னு சொல்லப்படுது. இப்ப நமக்கு கூட இப்ப பாருங்க, நியர்லி 12,000 இயர்ஸ்க்கு முன்னால இருந்த எரிமலை என்ன வச்சான், வெடிச்சிருச்சு எத்தியோப்பியால. அந்த புகை இந்தியாவுக்கு கூட ஸ்ப்ரெட் ஆகுது. இட் இஸ் கம்மிங் டு குஜராத், ராஜஸ்தான், டெல்லி, மகாராஷ்டிரா, டு ஆல் தீஸ் பிளேசஸ்னு நியூஸ் வருது. இப்போ 12,000 இயர்ஸ்க்கு முன்னால. ஐ டூ நாட் நோ ஹவு த எர்த் வுட் ஹவ் பீன். நம்ம பைபிள் பிரகாரமா பார்க்கும்போது the age of the earth is not that
மச் தெரியல, நமக்கு தெரியல. We do not know. As we also know that every day may be 1,000 years, and 1,000 year may be one day. That is a biblical calendar. But anyway, ஹியூமன் கேலண்டர்ல சொல்லியிருக்கு 12,000 இயர்ஸ்க்கு முன்னால இருந்த ஒரு வல்கானோ வெடிச்சிருச்சு அப்படின்னு. இது வரைக்கும் வெடிக்காம இப்போ வெடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ சச் கைண்ட் ஆஃப் த திங்ஸ் மே ஹேப்பன். அண்ட் அது வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய பயங்கரமான முழு பூமியும் அதிருகிற, முழு பூமியில் உள்ள மக்களும் கலங்குகிற, பயப்படுகிற ஒரு நிகழ்வுகளா இருக்கும். அவ்வளோ பெருமையா பேசிக்கிட்டு இருந்த, வல்லமையை நம்பிக்கொண்டிருந்த தலைவர்கள் எல்லாரும் நடுங்கி போவார்கள் என்பதுதான் மொத்தத்துல அடையாளம் லீபனோன். அதே போலதான் ஷாரோன். ஷாரோன்ன்றது அந்த கோஸ்டல் ஏரியா. பாஷான்ங்கிறது ரொம்ப செழிப்பான ஏரியா. இன்னும் கொஞ்சம் இன்சைட்ல, அது இட் இஸ் இந்த இன்னர் சைடு. அடுத்து உயரமான மவுண்ட் கார்மெல். இதெல்லாம் வந்து they all represented the best places of Israel, but all that would be brought down low. That is the only essence in that 3 verses. What to say? It's a judgment by God, and God will bring the proud to be humbled. ஹியூமிலியேட் பண்ணுவாரு, கட்டாயம் செய்வாரு அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய வேதத்தின் அடிப்படை. இப்போ 10, 11, 12, 13 இதுல என்ன பார்க்கணும்னா, இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயர்வேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இட் இஸ் a சைன். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் நேரிடும் போது கர்த்தர் இந்த ஒரு நம்பிக்கையை சொல்லுகிறார். நான் இந்த சூழ்நிலையில எழுந்திருப்பேன். எல்லாம் பயந்து நடுங்கி கலங்கி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து அலறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ என்ன பண்ணுவார்? நான் எழுந்திருப்பேன், நான் உயருவேன், நான் மேன்மைப்படுவேன். ஸோ இட் ஆல் ஸ்பீக்ஸ் அபவுட் தி எண்ட் டைம்ஸ். இன்னைக்கு நியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கு. அப்படியே நடக்குது. அடுத்தது இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. May not be in our places, but in some parts of the world, this seems to happen. ஒரு ஃப்ளட்டு வருது பாருங்க. நியூயார்க் சிட்டிஸ்ல, வெஸ்டர்ன் சிட்டிஸ்ல எல்லாம் அப்படியே காரு வேன் சும்மா நடந்துட்டு இருந்தவங்க unknowingly from back the flood comes, pushes everything and carries away. இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. பயமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது நான் எழுந்தருளுவேன், நான் உயருவேன், நான் மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரம் இல்ல, அடுத்த வசனம், பதரை கற்பந்தரித்து தாளடியை பெறுவீர்கள், அக்கினியை போல் உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும். ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீற்றப்படுவார்கள், வெட்டப்பட்ட முச்செடிகளைப் போல தீயில் எரிக்கப்படுவார்கள். தூரத்தில் உள்ளவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள், சமீபத்தில் இருக்கிறவர்களே என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்றார். என்ன அர்த்தம்னா, people shall be like the burnings of lime. கந்தகம், அக்னி, எரிந்து போன சாம்பல். இப்போ ஆல்மோஸ்ட் அதுதான் இந்த வல்கானோல இருந்து வர லாவாலாம் எப்படி இருக்கும்னா, அப்படி எரிந்து போன காங்குகளாய் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மக்கள் வந்து அழிவுக்குள்ளாக்கப்படுவார்கள். ஏன்னா அவருடைய நியாயத்திற்கு அக்கினியாய் இருக்கும் தான் அவர் சொல்லியிருக்காரு. இனி நான் ஜலத்தினால் நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், அக்னியிடம் நியாயம் தீர்ப்பேன். முதலே உடன்படிக்கை பண்ணிட்டார் இல்லையா? So his judgment will come like fire. அப்போ அந்த பதரை போல இருக்கிற wicked people, worthless, unfaithful people, அவங்களுடைய all kinds of works will be like the stubble, will be burnt.
will be completely washed away. இதுதான் அந்த நியாய தீர்ப்பை பற்றி அவர் அங்கே சொல்லுகிறார். 14, 15, 16, 17, 18. இப்ப 15ஆம் வசனத்திலையும் 14 வசனத்திலையும் கூட அவர் அதே தான் சொல்றாரு. அந்த அக்னிக்கு முன்பாக நம்மள் யார் நிற்க முடியும்? அது வந்து the fire will not know whether it is somebody very close, very who wants to show some favor. அதெல்லாம் இருக்காது. It will be a universal judgment-ஆ இருக்கும், impartial judgment-ஆ இருக்கும். அப்ப அதுக்கு முன்னால நம்ம நிற்கணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும்னு 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன சொல்லுது? நீதியா நடக்கிறவங்களா இருக்கணுமா, செம்மையான இதை பேசுகிறவர்களா இருக்கணுமா, பேச்சுல நம்மகிட்ட தவறுகள் வரக்கூடாது, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. When we earn money, when we want to increase our money, we should never take another shortcut steps. We should never try to exploit somebody. அதான் முக்கியமானது. எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லாம இருக்கணும். பரிதானங்கள் வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. One who has a pure hand, one who does not receive any bribes. ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன். ஸோ ஆல்மோஸ்ட் அதுதான் ரோமர் 12 வாசிக்கிற மாதிரி நம்முடைய அவயவங்களை ஜீவ பலியாய் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்ட சிந்தையுள்ள அப்படிப்பட்ட நடக்கையுள்ள மக்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? நியாயம் செய்வார். நம்மால அப்பதான் நம்மால அந்த நாளில நிற்க முடியும். யார் அந்த ஜுவாலிக்கு முன்பாக தாபரிக்க முடியும்? Those who have such a perfect life. That's what here it says. அப்படி இருக்கிறவங்களா இருந்தா உடனே அடுத்த வசனம் பாருங்க, பிளஸிங்க. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கர்த்தர் எங்க இருக்காருன்னு சொன்னாங்க? கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதங்களில் வாசமாயிருக்கிறார். அதே இடத்துக்கு நம்மளையும் கூட்டிட்டு போயிடுவாரு. நாமும் அந்த இடத்துல போய் வாசம் பண்ணுவோம். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். The bread and water, the basic essentialities of life. இது ரெண்டு இருந்தாவே ஒரு மனுஷன் உயிர் வாழ்ந்துட முடியும் எந்த சூழ்நிலையிலும். ஸோ அதற்கு தடையில்லாதபடி, ஸோ ஹிஸ் லைஃப் லைன் would be protected. அதுதான் இந்த அர்த்தம். உன் கண்கள் ராஜாவை மகிமை புரிந்தனவராய் காணும். ஒருவேளை அந்த 16ஆம் வசனம் வந்து ஸ்பீக்ஸ் ஆல் அபவுட் த பிசிக்கல் blessings, earthly blessings. பட் 17ஆம் வசனம் சொல்லுது, you would be able to see the Lord with your own eyes. That is the most blessed என்ன சொல்றது of all the blessings. ராஜாவை மகிமை புரிந்தனவராய் காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். ஆபிரகாம்ல இருந்து முயற்சிக்கிறாங்க அந்த தேசத்தை பார்க்கணும். நம் கண்கள் காணாத, கைகளால் தொடப்படாத ஒரு நகரமும் ஒரு மேனியும் ஒரு எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி நமக்காக ஆயத்தம் பண்ணுவதற்காகவே கர்த்தரே சென்று ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றும் நாம் அதை வாசிக்கிறோம். அதை நாம் காண முடியும், அந்த நாளிலே காண முடியும். நாம் அதை காணுவோம், அவரை குத்தினவர்களும் அதை காண்பார்கள்னு வெளிப்படுத்தும் விசேஷத்துல வாசிக்கிறோம். அவருக்கு விரோதமாய் எழுப்பினவர்களும் அதை காண்பார்கள். நாம் அதை காணும்போது களி கூறுவோம், அவர்கள் அதை காணும்போது கதறி அழுவார்கள், பயந்து ஒளிந்து நடுங்குவார்கள். என்று சொன்னா, they have been rejecting this blessing, they have been rejecting this offer. Now then they will realize and they would cry, whereas we would be happy to
receive that. அதுதான் நம்ம அங்க அந்த 17ஆம் வசனத்துல கொடுக்கப்படுகிற blessing. 18ஆம் வசனம், உன் மனம் பயங்கரத்தை நினைவு கூரும். கணக்கன் எங்கே, தண்டல்காரன் எங்கே, கோபுரங்களை எண்ணினவன் எங்கே என்று சொல்லி கணக்கு கேட்கப்படும் என்று சொல்லி நாம அந்த நாம ஸோ 2 விதமான ரெஸ்பான்சஸ் இருக்கும், 2 குரூப்பும் இருக்கும். The righteous ones and the sinners. All of us would be facing that day. All of us would have the experience of it, but we will be joyous. அது நம்ம தொடாது, அது நம்மை அணுகாது. நாம் அதற்கு மேலான ஆசீர்வாதத்தை அதன் வழியாய் பார்ப்போம். இவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டு அந்த வேதனைக்குள்ளாக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தையும் அவர்கள் கண்கள் கண்டு கலங்கி அழுது. ஸோ ஒன்ஸ் அகெயின் இட் கம்ஸ் டு அவர் சாய்ஸ். நாம எதை தெரிந்து கொள்கிறோம், நம் முடிவு எப்படியாய் இருக்க வேண்டும் என்று நாம் நிர்ணயிக்கிறோம் என்பதை இங்கேயே நாம நிர்ணயிக்கிறோம், அங்கல்ல. அந்த நாளை குறித்து, அந்த நாளிலே நாம் அவரை பார்ப்போம் என்பதை குறித்து மீகா 2:15, சகரியா 12:10, செப்பனியா 3:15, சகரியா 14:9, இதுல எல்லாம் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல சகரியா 13:6 அதுலேயும் நம்ம மேசியாவை பார்க்கும்போது அப்பவே சொல்லப்பட்டிருக்கு, கையில இருக்கிற காயங்களோடு அவரை பார்த்தோம். சகரியா காலத்துல எல்லாம் மேசியாவே பிறக்கல, பட் அதெல்லாம் அறிவிப்பாய் பார்க்கணும். சகரியாவில் அவர் ராஜாவா வர்றதை பற்றி பார்க்கிறோம். அவருடைய பல காரியங்களை ஏசாயா எப்படி பல தீர்க்க தரிசனங்களை சொன்னாரோ மேசியாவை குறித்து, சகரியாவிலும் நாம் நிறைய மேசியாவை குறித்து எல்லா தீர்க்கதரிசிகளுமே, அந்த காலகட்டத்தில் இருந்த அத்தனை தீர்க்கதரிசிகளுமே அவர்களுடைய, இப்ப நமக்கு இப்போ செகண்ட் கம்மிங் எப்படி இருந்ததோ அவர்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கம்மிங் வாஸ் very near. So they were all prophesying about the coming of the Lord. And it also refers to, amidst that, they also refer to the second coming of the Lord. So this is the end of that chapter. The 20ஆம் வசனத்துல நாம பார்க்கும்போது, நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அறிந்து போவதில்லை. As we all know, even till this date, Jerusalem is like a wobbling city. அதுல எதுவுமே ஸ்டேபிள் கிடையாது. எந்த ஒரு நாளும் எந்த ஒரு சூழ்நிலையும் அமைதியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நகரம் தான் அந்த நகரம். ஆனா இனி அப்படி இருக்காதுங்கிறது வாக்குத்தத்தம். So a day will come that will be in the millennial reign. When God comes back, there will be peace. Until then, as we read in the scriptures, there will be no peace in Jerusalem as well as in the world. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகாவிசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். வலிக்கிற படகு அங்கு ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். You see, once again another worship. நம்ம அந்த ஆட்ரிபியூட்ஸை நினைக்கும் போது அந்த சூழ்நிலையில இவர் நமக்கு இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னுட்டு இந்த 23ஆம் அதிகாரத்தை வசனத்தை என்ன சொல்றாருன்னா, அன்றைக்கு நடந்த சூழ்நிலைய சொல்றார். இந்த அசீரியர்கள் தோற்கடிக்கப்பட்ட போது பிணங்கள் எல்லாம் கிடந்தது, வெட்டுக்கிளிகளை போல குதிச்சு ஓடினாங்கன்னு சொன்னோம் இல்லையா?
அன்னைக்கு அடித்த கொள்ளை இவ்வளோ பெரிதா இருந்ததாம். திரளான கொள்ளை பொருளா இருந்துச்சாம். அந்த கொள்ளை அடிக்கிறதற்கு சப்பானிகளும் வந்து கொள்ளையடிப்பார்களாம். ஏன்னா இட் வாஸ் நாட் லெஸ். சண்டை போட்டு இப்போ எனக்கு உனக்குன்னு எடுக்கிறப்பல திரளாய் கிடந்ததுனால எவ்ரிபடி took their fill and even the lame people could come and plunder. அந்த அளவுக்கு அங்க நிறைவாய் கொள்ளை பொருட்கள் இருந்தது என்று சொல்லப்படும். அப்ப அந்த நாட்கள்ல காட்ஸ் பிளெஸிங் வாஸ் சச் தட் அங்க வியாதிக்காரன்னு ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க. எல்லா ஜனங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் சந்தோஷமாய். அப்ப இதெல்லாம் எப்ப நடக்கும்? 1000 வருஷம் ஆச்சு. மற்றபடி பூமியில இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதமான நாட்கள் நமக்கு கிடைக்கிறது மிக கடினம். ஸோ இததான் நிச்சயமா கிடைக்காது. மிக கடினம்ல சொல்றதை விட நிச்சயமா கிடையாது. ஒன்லி வென் காட் கம்ஸ் பேக். பிகாஸ் எந்த மனுஷன் எதை செய்தாலும் அல்டிமேட்டா தே வில் ஹேவ் சம் செல்ஃப் மோட்டிவ். ஸோ கர்த்தர் செய்ய கொடுக்கும் போதுதான் அந்த உண்மையான சமாதானம். அதனாலதான் அவருக்கு சமாதான கர்த்தர்னு பேரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் சமாதானத்தை உனக்கு தர, உலகம் தர மாதிரி இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். ஸோ திஸ் இஸ் ஹவ் காட்ஸ் பிளெஸிங்ஸ் would be. There will be no famine, there will be no drought. தண்ணிக்கு அவங்களுக்கு ஒரு வறண்ட நிலம் எப்பவுமே வனாந்தரம். வாட்டர் இஸ் அ வெரி எசென்ஷியல் ஃபேக்டர். ஆனா அந்த வாட்டர் அவங்களுக்கு சஸ்டனன்ஸ்க்கு தேவையான ஒரு காரியம், கிடைக்காத ஒரு காரியம், அரிதான ஒரு காரியம். எல்லாம் ஆர்டிஃபிஷியல் சி, ஆர்டிஃபிஷியல் பூல், பாண்டு, இப்படிதான் அங்க they may create and they live. ஆனா அந்த நிலைமை இல்லை. லைக் வெனிஸ்ங்கிற நகரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இத்தாலியில இருக்கு. இட்ஸ் லைக் அவர் கேரளா. இந்த கேரளாவில் வந்து இந்த கட்டுமரம், அந்த செயில் உள்ள போட்ஸ், அதுதான் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டே. மீன் விற்கிறதும் அதில் தான். மக்கள் போயிட்டு வர்றது, காய் வாங்குறது, காய் விற்கிறது. நம்ம ஊர்ல சைக்கிள்ல மொப்பேட்ல வந்து விற்கிற தள்ளுவண்டியில வர கடைகள் மாதிரி அங்க வந்து போட்ல தான் எல்லாமே நடக்கும். அதே லைஃப் ஸ்டைல் இன் வெனிஸ் ஆல்சோ இன் அ மோர் பெட்டர் வே, கொஞ்சம் அட்வான்ஸ்டு சிவிலைஸ்டு வே. பட் லைக் தட், வாட் மீனிங் டு சே, plenty of water will be there. There will be lot of waterways connecting the land masses. அத வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி இங்க இஸ்ரேல்ல இருக்கும் அப்படின்னு அது ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் சொல்வதாக நாம் தண்ணீருக்கும் பஞ்சம் இருக்காது, அப்பத்துக்கும் பஞ்சம் இருக்காது. they will have everything in full. அவங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும். that is the most important one. and they will have all blessings and they will be able to see the Messiah with their own eyes. So that is the blessing of this chapter. அப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது இது எப்படி நடக்கும், இது முடியுமா, இது உண்மையாவே நடக்குமா, இது ஒரு ஏதாவது ஒரு இதா அப்படின்லாம் நம்ம யோசிக்க கூடும். ஆனா we also know that God can work in very different way. நம்ம நினைக்க முடியாத something apart from what we can comprehend. The most unlikely ways he would be able to fulfill his promises. அதனால்தான் அவர் சொல்றாரு, a lame person can come and plunder. அது சம்திங் ரேர் இல்லையா? அவன் வந்து அவனால கொள்ளையடிக்க முடியுமா? போர் இருக்கிற இடத்துல, அப்படிப்பட்ட ஒரு செத்து பிரதங்கள் கிடைக்கிற இடத்துல மக்கள் கொள்ளையடிச்சு போராடி, இப்போ இந்த மாதிரி கூடுகைகள்லாம் சொல்றாங்கல்ல, பெரிய மாபெரும் கூட்டமா இருக்கக்கூடிய இடத்துல இந்த நொண்டியானவர் போய் எப்படி எடுக்க முடியும்? அவரும் வந்து எடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஆசீர்வாதம் அங்கே இருக்கும் என்பதைத்தான், something which is rare, which cannot happen
கேன் ஹேப்பன் த்ரூ காட் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். சரி, இப்போ நாம அடுத்த அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். 34ஆம் அதிகாரம். 34ஆம் அதிகாரமும் தேசங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்புகளை குறித்து தான். It also speaks about judgment of God on the nations. இது எதை குறித்து சொல்லப்படுதுன்னு சொன்னா, முக்கியமா இட் இஸ் அ சீரியஸ் ரிமைண்டர். நமக்கு இந்த நியாய தீர்ப்பையும் இந்த கர்த்தருடைய அந்த டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டையும் நமக்கு ஒவ்வொரு முறையும் மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. ஏதோ அந்தந்த கால சூழ்நிலைகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் மாத்திரம் அல்ல, இது நமக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிப்பு. அதே சமயத்துல நமக்கும் ஒரு நீதி கிடைக்கும், நமக்கும் ஒரு புது வாழ்வு கிடைக்கும் என்பதற்கான ஒரு உற்சாகமான வார்த்தையும் கூட. ஏன்னா எல்லாவற்றிலும் இரண்டு புறமும் உண்டு. நியாய தீர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த பக்கத்துல நம்ம பார்க்கிறோம் ஒரு நீதியான நியாயமான ஒரு ஆசீர்வாதத்தையும் அந்த அடுத்த சைட்ல பார்க்கிறோம். ஆனா இதுல இன்னொன்று நம்ம எப்பவும் ஞாபகம் மறந்துடக்கூடாது. இது எல்லாம் செய்கிறவர் சர்வ வல்லமையுள்ள நம் தேவன் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. இதுலயும் நிறைய இமேஜரி தீம்ஸ் இருக்கு. அந்த திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிற ஒரே காரியம் என்னன்னு சொன்னா, நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் நடக்க வேண்டும் என்பதையும், கர்த்தர் எப்படி திரும்ப giving us a second chance and he a God of restoration, திரும்பவும் நம்மை சீர்பொருந்துவார், சீர்பொருந்துகிற தேவன், ஸ்திரப்படுத்துகிற தேவன் என்பதை திரும்பவும் திரும்பவும் வலியுறுத்துகிற ஒரு சத்தியமாக இந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a judgment to the entire nation, not to Jerusalem, not to Zion, not to Israel, but it is for the entire பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும். ஸோ ஜாதிகளே கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள், பூமியும் அது நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவுது. நம்ம நம்ம ஒரு என்ன சொல்றது, நம்ம லைஃப்ல தான் இந்த லிசனிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், எஸ்பெஷலி இன் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். we are expected to listen to God. கர்த்தர் சொல்லுவதை கேட்கிறதற்கு நம் காதுகள் தீவிரமா இருக்கணும், நம் காதுகள் உணர்வுள்ளதா இருக்கணும். Only then you can hear that sound what God gives to us, how God speaks to us. We know very well Elijah எப்படி பல காரியங்கள்ல அவர் யோசிச்சு கடைசியில அந்த மெல்லிய சத்தம், அவர் மனம் அப்படியே அதெல்லாம் பாய்ந்து பாய்ந்து அலசடிப்பட்டு அடங்கும் போதுதான் அந்த சத்தத்தின் மூலமாய் கர்த்தர் பேசினார். So God wants us to have a clear mind, அந்த சத்தத்தை கேட்க. So it is a very important spiritual exercise to listen to God. இரண்டாவது வசனம், சகல ஜாதிகள் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூடுகிறது. wrath of God. ரெவலேஷன்ஸ்ல வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் all kinds of judgments we see. அதை பற்றி அதோடையதை தான் இங்க சொல்றாரு. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். சாப்டர் 19, ரெவலேஷன் சாப்டர் 19. அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும், அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போம். குதிரையினுடைய குழம்பு வரைக்கும் தெருக்களிலே ரத்தம் ஓடும், ஆராய் ஓடும் என்று சொல்லி
அங்க வாசிக்கிறோம். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்தி மரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். ஆல் த சேஞ்சஸ், ஆல் த ஜட்ஜ்மெண்ட் இன் த காஸ்மிக் ரெல்ம். மனுஷருக்கு மாத்திரம் இல்ல, பூமியில மாத்திரம் இல்ல, என்டையர் கிரியேஷன், காஸ்மிக், சன்னு, சோலார் சிஸ்டம், ஸ்டார்ஸ், மூணு, எல்லாவற்றிலும் அந்த கர்த்தருடைய கோபத்தை, ஜட்ஜ்மெண்ட்டை நம்மால் காண முடியும் என்று சொல்லி எப்படி தெளிவாய் யோவானுக்கு சொன்னாரோ எசாயாவுக்கும் அந்நாட்களிலேயே சொல்லியிருக்கிறார். இல்ல ஒரு காரியம் கூட அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது அன்னைக்கு. ஆனா நமக்கு இன்னைக்கு எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. அவர்கள் பார்க்காமலே சொன்ன தீர்க்க தரிசனமும் இவர் கண்ட தீர்க்க தரிசனமும் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறபடியினால we are more accountable. That is the ultimate இது. ஸோ அவருடைய அந்த இடத்துல சொல்லப்படுற காரியம் அசீரியர்களுடைய யுத்தத்துக்கு ஒரு முடிவு, அதற்கான ஒரு நியாய தீர்ப்பு போல சொல்லப்பட்டாலும் இங்கே நாம பார்க்கறது என்னன்னு சொன்னா, லார்ஜர் கான்டெக்ஸ்ட்ல த கிரேட் ட்ரிபுலேஷன், அதற்கு முன்பாகவும் பின்பாகவும் வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், அதைத்தான் நாம் இங்க இதனுடைய ஓரளவு மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல, ரெவலேஷன் சாப்டர்ஸ்ல, இங்க ஏசாயாவிலையும் இது கிளியரா கொடுக்கப்பட்டிருக்கிறத நாம பார்க்கலாம். ஸோ அந்த நியாய தீர்ப்புகள் இக்கலாஜிக்கலா இருக்கும், காஸ்மிக்கா இருக்கும், ஈவன் எக்கனாமிக்கலா இருக்கும். இட் வில் அஃபெக்ட் த எக்கானமி ஆஃப் த பீப்புள். ஸோ எவ்ரி இன் ஆல் பாசிபிள் வேஸ் இட் வில் காஸ் அ கேட்டாஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறத நாம பார்க்குறோம். ஸோ இதோடு நாம இன்றைய தினத்துல நிறுத்திக் கொள்வோம். அடுத்த வசனங்களை தொடர்ந்து வருகிற காலத்துல பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ நாங்கள் இந்த 33ஆம் அதிகாரத்திலும் 34ஆம் அதிகார தொடக்கத்திலும் நாங்கள் தியானித்தபடி உம்முடைய நியாய தீர்ப்பு உண்மையானவை. நீர் நீதியான நியாயாதிபதி, எங்கள் நியாய பிரமாணிகர், எங்கள் ராஜா, எங்களை ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் உன்னதங்களிலே வாசமாயிருக்கிறவர், எங்களையும் உன்னதங்களுக்கு ஏற பண்ணுகிறவர், உமக்கு அருகிலே உட்கார வைக்கிறவர். ஆண்டவரே, நாங்கள் அபாத்திரர்களாய் இந்த பூமியிலே இருந்தாலும் எங்கள் கண்களே உம்மை காணும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதை யோபு அந்நாட்களிலேயே சொன்னார். அவர் நிச்சயம் திரும்ப வருவார், என் கண்கள் அதை காணும் என்று நம்பிக்கையோடு அன்றே சொன்னதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த வசனங்களின் உறுதிப்பாடும் அதைத்தான் அறிவிக்கிறது. இவையெல்லாம் எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள் என்பதை ஆண்டவரே, அற்பர்களாகிய எங்களுக்கு நீர் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு இதை சொல்லி தருகிறீர். இன்றைக்கு இதெல்லாம் விளங்காம புரியாம எவ்வளவோ படித்தவர்கள், எவ்வளவோ மேதாவிகள், எவ்வளவோ செல்வந்தர்கள் ஆண்டவரே பாழாய் போய் கொண்டிருக்கிறத நாங்க பார்ப்போம். ஆனா எங்களுக்கு ரொம்ப சாதாரணமான மக்கள் நாங்க. ஆனா எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறீர். நோக்கம் இருக்கு சுவாமி. இதற்கான பொறுப்போடு நாங்களும் வாழவும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு கிருபத்தாரும். கொடுக்கப்பட்டிருக்கிற மெட்டீரியல், பிசிக்கல், ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு அப்படியே உரித்தாகும்படியாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆசீர்வதியும் சுவாமி, எங்களை காத்துக்கொள்ளும்.
இந்த நாள்ல வர முடியாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அடுத்த வாரத்துல வந்து சேர உதவி செய்யும். தாழ்த்தி எங்களை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you everyone. God bless you. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. God bless you all.